ஐயோ ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே பகவானே. கூட்டம் வந்து குதிக்குதுங்க. சீக்கிரம் டைம் ஆகுது, ஆட்டோ எடுங்க. போங்க போனா எங்க போறீங்க? அதான்ப்பா மயிலாப்பூர் சித்திர வீதி போயாப்பா. அப்படி சொல்லுங்க. என்னமா அடிக்கடி உங்க கூட தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. விஜயாவுக்கு வேற சீரியஸா விஜயாவுக்கு சீரியஸா? ஏமா விஜயாவுக்கு சீரியஸ்? அந்த பொண்ணு என்ன வயசு இருக்கு? 24 வயசு தான் ஆகுதுப்பா. சின்ன வயசால இருக்கு. ஆமாப்பா, நிறமாச கர்ப்பிணி வேற. மணி 12க்குள்ள போகணும். சீக்கிரம் போப்பா, ஓடு சீக்கிரம். எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு. ஏன்னா விஜயாவுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. தலையில அடிபடுறதுக்கு என்னமா நடந்துச்சு? அந்த படுவாவி சண்டால முரட்டுத்தனமால பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான். அவன் யாருன்னு சொல்லுங்க மாமி. லாரிய வாடகைக்கு எடுத்து கொள்றேன். அவன் அந்த ஆண்டவன் பாத்துப்பா, நீ போ. ஏண்டி தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் அலையறவன் அந்த கௌதம். அவனை போய் லவ் பண்ணி அவதிப்படுறாளே. ஐயோ விஜயா பொழைச்சு எழுந்தாள்னா திருக்கோடி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதா வேண்டின்னு இருக்கேன். விஜயாவுக்கு என்னாச்சோ? என்னடா தம்பி 12 மணிக்கு முன்ன வந்துட்டேன். விஜயாவுக்கு என்னாச்சோ தெரியும். ஆமா அந்த பொண்ணு சின்ன வயசு, தலையில அடிபட்டுன்னு சொன்னீங்க. என்ன நடந்துச்சு? அந்த எடுபட்ட பையன் கௌதமுக்கும் அவ ஆத்துக்காரிக்கும் 2 வாரமா சண்டை. நேத்து மொட்டை மாடியில சண்டை முத்திடுத்து. மாடியில இருந்து அவனை தள்ளி விட்டுட்டான். மாடியில இருந்து தள்ளி விட்டானா? அதுக்கப்புறம் என்னாச்சு? யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா? நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்க? நீ டிவில ஜீவனதி சீரியல் பாக்குறதே இல்லையா? அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அடி பாவி. ஐயோ